புறப்பட்டு போக அழைக்கிறார், அழைக்கிறவர் நம் ஆண்டவர். புறப்பட்டு போக அழைக்கிறார், அழைக்கிறவர் நம் ஆண்டவர். ஆண்டவர் பின்னே சென்றிடுவோம், நல்லாயனின் பின் செல்லும் ஆடுகள் போல். ஆண்டவர் பின்னே சென்றிடுவோம், நல்லாயனின் பின் செல்லும் ஆடுகள் போல். இயேசுவின் சத்தம் கேட்டிடுவோம், அவரின் சித்தம் நிறைவேற்றுவோம். ஆடுகட்காக தன் ஜீவனை தந்த நல்ல மேய்ப்பனிவர் போலுண்டோ. ஆடுகட்காக தன் ஜீவனை தந்த நல்ல மேய்ப்பனிவர் போலுண்டோ. புறப்பட்டு போக அழைக்கிறார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலும் இயேசுவினுடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கும் அவரை போல பூமியிலே வாழ்வதற்கும் நம்மை ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டுதலோடு கூட இந்த நாளை துவக்கவும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கருவுற்று இந்த உலகத்திலே மனித உருவிலே வந்தார். அதே நேரத்திலே மற்ற மனிதர்களுக்கு முன்பாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பரத்திலிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கருவுற்றவர், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர், பரிசுத்த ஆவியின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படியே இந்த பூமியிலே பரிசுத்தம் கெடாமல் வாழ்ந்தவர். இவரே நம்முடைய வாழ்க்கைக்கு வாழ்வதற்கான மாதிரி என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நானும் நீங்களும் ஆண்டவரை மேன்மைப்படுத்துவதற்காகவே தூய ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அது என்னை மேன்மைப்படுத்துவதற்காகவும், என்னை பிரசித்தப்படுத்துவதற்காகவும், என் சுயநலத்திற்கு பயன்படுத்துவதற்காகவும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படலை. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எதற்காக அருளப்பட்டிருக்கு என்றால், ஆண்டவரை மகிமைப்படுத்த, என்னை அவர் முன்பாக தாழ்த்தி ஒரு பணிவிடைக்காரனாய் வாழ்வதற்காக. அதைத்தான் திருமண்டலமாக தியானிப்பதற்கென்று தலைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அருட்பொழிவு என்னை மேன்மைப்படுத்துவதற்கல்ல, ஒரு ஆயக்காரனை போல, பணிவிடைக்காரனை போல சேவை செய்வதற்காக அருளப்பட்டிருக்கிறது என்ற அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்வின் இறுதி வரை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மனம் திரும்புதல் என்கின்ற அந்த அற்புதம் நிகழ்ந்த நாளிலே, ஆரம்ப நாட்களிலே எல்லோருமே பயபக்தியோடு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற பயத்தோடு ஆண்டவரை மட்டுமே பிரசித்தப்படுத்தி தன்னை தாழ்த்துகிறவர்களாக ஆன்மீக வாழ்க்கையை துவக்கினார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை சார்ந்து வாழ 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 தங்களை மேன்மைப்படுத்துவதற்கென்று அந்த அபிஷேகத்தை பயன்படுத்தி விடுகிறார்கள். விளைவு, பரிசுத்த ஆவியானவர் தங்களை விட்டு விலகி போனதை கூட அறியாதபடி தொடர்ந்து இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல ஆயன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால், பிரதான மெய்ப்பனாகிய, உத்தம பிரதான மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இறுதி வரை பரிசுத்தம் கெடாமல் வாழ்ந்தார். தன்னுடைய சித்தம் செய்யாமல் ஆண்டவருடைய சித்தம் செய்து தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்தி வலது பார்சத்தில் மீண்டும் அமர்த்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கும் உங்களுக்கும் இதுதான் மாதிரி. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வந்த பின்பாக, அருள்பொழிவு பெற்றதுக்கு பின்பாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன் சுயசித்தம் செய்ய துணியும் பொழுது அந்த அபிஷேகத்தின் தன்மையையும் அதன் நோக்கத்தையும் இழந்து போய் பரிதாபமாக அபிஷேகப்படுத்தப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலே பணி செய்வதற்கு துணிந்து விடுகிறேன். விளைவு, வெளியில் பார்க்க சத்தமுள்ள வெண்கலம் போல இருக்குது, ஆனால் உள்ளே அரிக்கப்பட்ட கரையான்களால் அரிக்கப்பட்ட ஒரு மரம் எப்படி இருக்குமோ, வெளியே நல்லா பளபளப்பாக இருக்கும், ஆனால் உள்ளே அதனுடைய நிலை மோசமாகி ஒரு நாளிலே வீழ்ந்து போகும். எதிர்பார்க்காத நேரத்தில் வீழ்ந்து போகும். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான்.
பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ஆண்டவருடைய மேன்மைக்கு பயன்படுத்தாமல் என்னுடைய மேன்மைக்கு பயன்படுத்தினேன் என்றால், பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டிய நான் என்னை உயர்த்துவேன் என்றால், வெளியில் அந்த ஊழியம் நல்லா இருக்கும். பரிசேயர்கள் அதைத்தான் செஞ்சாங்க. வெளியில் பார்த்தா பரிசுத்தவான்கள் போல காணப்பட்டாங்க. ஆனால் உள்ளே அரிக்கப்பட்ட மரத்தை போல, கரையானால் அரிக்கப்பட்ட மரத்தை போல வலுவிழந்து போய் ஒரு நாளிலே வீழ்ந்து போனார்கள். தங்களுக்கு முன்பாக நின்ற மேசியாவை கூட பார்க்க முடியாதபடி கண்கள் குருடாக்கப்பட்டு விட்டுறது. காரணம், தங்களை மேன்மைப்படுத்தினதின் விளைவு எதிரிருக்கின்ற மேசியாவை இரட்சகர் என்று அறிந்து கொள்ள முடியாதபடி வாழ்க்கையிலே அவர்கள் பெரும் வாய்ப்பை இழந்து போனார்கள். இன்றைக்கும் கூட ஆரம்ப நாட்களிலே ஆயனாக அபிஷேக பெற்ற நாட்களிலே இருந்த அதே தாழ்மையும் கீழ்ப்படிதலும் ஆண்டவரை உயர்த்துதலும் இறுதி வரை தன்னுடைய ஊழிய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அந்த ஊழியம் சிறப்பாக இருக்கும். அங்கு உபத்திரம் இருக்கும், அவமானம் இருக்கும், அசட்டை பண்ணுதல் இருக்கும். ஆனாலும் ஆண்டவருடைய பார்வையிலே வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதைத்தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து வாசிக்கும் பொழுது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பும் செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தருகிறார். மந்தையை மேய்க்கிறவர்கள் பணிவிடைக்காரர்களைப் போல இருக்க வேண்டுமே ஒழிய சுயநலத்திற்காக மேய்ப்பார்கள் என்றால் அந்த கிரீடம், வாடாத கிரீடம் அவர்களுக்கு கொடுக்கப்படாது, அதை இழந்து போவார்கள். இந்த வாடாத கிரீடத்தை பெறுவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அவர் துணை கொண்டு, அவர் ஆலோசனை கொண்டு திருத்துவ தேவனை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஊழியத்திலே நாம் தொடர்ந்து நிலைத்து நிற்போம். ஒருவேளை சுயநலத்திற்காக, ஒருவேளை சவுல் ராஜாவை போல ஆரம்ப நாட்களிலே மிகுந்த தாழ்மையோடு ஒரு யூத கோத்திரத்திலே பென்யமீன் கோத்திரத்தை சிறியவனாகிய நான் என்னை போய் நீங்கள் சொல்கிறீங்களேன்னு சொல்லி சாமுவேல்கிட்ட சொல்லும் பொழுது தன்னுடைய எளிமையும் தாழ்மையும் வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு பின்பாக, ராஜாவாக அமர்த்தப்பட்டதுக்கு பின்பாக தன்னை உயர்த்தி மற்றவர்களை அவன் தாழ்த்தினான். மற்றவர்களை மட்டுமல்ல, தன்னை அபிஷேகித்த ஆண்டவரை தாழ்த்தி போட்டான். விளைவு அவனுடைய ராஜ்ய பாரம் நிலைத்து நிற்க முடியாமல் எடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது இன்றைக்கு எனக்கு உள்ள ராஜ்ய பாரம் என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்கி நான் பணிவிடைக்காரனாக இருப்பதே நம்முடைய ராஜ்யம். அதற்காகவே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அருளப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நானும் நீங்களும் நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே, நாம் செய்ய வேண்டிய பணியிலே, நாம் செய்து கொண்டிருக்கிற பணியிலே ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படத்தக்கதாக நம்மை தாழ்த்தி ஒரு ஆயக்காரனை போல, பணிவிடைக்காரனை போல பணி செய்வோம் என்றால் இறுதி வரை நாம் ஆண்டவர் பிரியம் செய்ய முடியும். அவர் கொடுக்கின்ற வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமேன்.